சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் அம்மாபட்டி, மதுரை மாவட்டம் வெள்ளினிப்பட்டியைச் சேர்ந்த குப்பான், சேவகன் வகையறா ஊர் பங்காளிகள் கடந்த மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 3 பகுதிகளில் இருந்து பள்ளப்பட்டியில் ஒன்றிணைந்து 40க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் 80 கிலோமீட்டர் தூரமுள்ள குலதெய்வ கோவிலான திருச்சி மாவட்டம் மணப்பாறை மான்பூண்டி நல்லாண்டவர் கோவிலுக்கு சென்று அங்கு படையலிட்டு சாமி தரிசனம் செய்துள்ளனர். மீண்டும் மணப்பாறை, புத்தாநத்தம், துவரங்குறிச்சி, புழுதிப்பட்டி வழியாக பாரம்பரிய மாட்டு வண்டியில் நீண்ட வரிசையில் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். குலதெய்வ கோவிலுக்கு இவர்களது முன்னோர்கள் எப்படி மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து ஆடி படையலிட்டு வந்தார்களோ அதேபோன்று தற்போதைய தலைமுறையினரும் அதையே பாரம்பரியம் மாறாமல் பின்பற்றி வருகிறார்கள். தற்போது போக்குவரத்துகளில் எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு ஆண்டுதோறும் செல்வதற்காக மாட்டு வண்டிகளை பத்திரமாக பாதுகாத்து மாட்டு வண்டிகளில் பயணம் செய்கின்றனர். மாட்டு வண்டிகளில் ஒரு சில வண்டிகளில் சக்கரம் மட்டும் டயர்களாக மாறி உள்ளதே தவிர பாரம்பரியம் மாறவில்லை என்பதே வியப்பாக உள்ளது. எந்த ஊர்லேருந்து வரீங்கய்யா? வேங்கப்பட்டி, அம்மாவட்டி, வெள்ளினிப்பட்டி. எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். சரி, அங்கேருந்து வந்து மாவட்டம் ஒன்று, திண்டுக்கல் மாவட்டம் ஒன்று. சரிங்க. அங்கேருந்து வந்து எந்த ஊருக்கு போயிட்டு வரீங்க? மணப்பாறை. மணப்பாறைக்கு எந்த கோயிலுக்கு? நல்லாண்டவர் கோயில். நல்லா போயிட்டு வரீங்க. நல்லாண்டவர் சரி சரி.